అట్లా మోసం పోయి చేసిన కొంచెం లేచే కాదు లేచేస్తా కూర్చోతా రూపాయి ఇచ్చిండావా? లేదు 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 నేనే రూపాయి ఇచ్చిండావా? లేదు 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 నేనే చెప్పిందా? ఇదంతా మోసం పని రాజేంద్రనా, ఇది మోసం పని. లేదమ్మా నేను తీయలేదు, నేనే చెప్తా ఉన్నానే. வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். திருந்து இல்ல உனக்கு வந்துடும் விருந்து. நெக்ஸ்ட் வந்து மிரர்ல வந்து ஒரு ஆர்டிகல் வருது பேப்பர்ல. அந்த மிரர் ஆர்டிகல் சொன்னா பேப்பர்ல ஒரு யாராவது லேண்ட் மாஃபியா இருக்கிறான் கேஜிஎஃப்ல எல்லாரையும் போடுறேன். நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். யாராவது சீல் வச்சுருக்கிறான், பிடிஓது ஏசி சீலு பயங்கரமான இது கேஜிஎஃப்ல. இதை பத்தி நான் மீட்டிங்ல பேசணும்னுங்கிறேன், கம்ப்ளைண்டும் கொடுக்க போறேன். இது வந்து லாஸ்ட். இப்போ தங்க வயலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த நில பிரச்சனை தான், நில மோசடி எல்லாமே ரியல் எஸ்டேட் ஆச்சு. இப்போ ஏன்னா இது ரியல் எஸ்டேட்னா இது இந்த வேலை வெட்டிக்கு போவதனால ரியல் எஸ்டேட்றான். இப்போ 2 பேப்பர் வச்சுக்கிறது சேல்டீடு, அங்கே 2 ஏக்கர் லேண்ட் இருக்குது பார்க்குறியா, நாளைக்கு இது ஒரு அங்கே டீ கடை உட்காந்து இதுதான் ரியல் எஸ்டேட். ஒரு காலத்தில் பணம் வச்சுருக்கிறவங்க பண்ணுனாங்க, இப்போ பணம் வச்சுருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து எனக்கு நேற்று வந்து மீட் பண்ணாங்க. மங்கம்மா இல்லடா ஊருக்கே செஞ்சு யாரு டயர் ஊருக்கே சும்மா போட்டேன்றது. சும்மா போட்டேன்னு சொல்லிவிட்டு 85 அம்மாவுக்கு வந்து 1000 நோட்டீஸ் அனுப்பிச்சுது, 25 லட்சம் தரணும். அதே உனக்கு அம்மாவுக்கு யாருனா பண்ணா நீ சும்மா இருப்பியா? நீ கூட என்கிட்ட வர விஷ் பண்ண போறேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அநியாயம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. 25 லட்சம் டயர் ராஜேந்திரன் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேஎம்இ லாயர் மூலமா நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறேன். சட்ட ரீதியா நோட்டீஸ் அனுப்பி சந்தோஷம். ஆனா அந்த 25 லட்சம் உனக்கு யார் கொடுத்தது? விஜய் மல்லையா அனுப்பிச்சாரா? இல்ல முன்னாள் கர்நாடக முதல்வர் எடியூரப்பா உனக்கு ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டா, அவரு எதனா அனுப்பிச்சாரா? இல்ல போன வாரம் என்ன சித்தராமையா ஒரு டிஃபன் சாப்பிட்டியா, அவரு எதனா உனக்கு குத்தாரா? யாரு உனக்கு 25 லட்சம் கொடுத்து எங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆச்சு? இல்ல உங்க சிஸ்டர் உங்க ஒய்ஃப்ங்கிறாங்க, உங்க அண்ணங்கிறாங்க, எல்லாம் நல்ல ஃபேமிலி. ஏன் இந்த டயர் ராஜேந்திரன் இப்படி ஆயிட்டாருன்னு தெரியல. இந்த டயர் ராஜேந்திரன் வந்து இப்போ ஆயினுக்கிறதால ஃபயர் ராஜேந்திரன் ஆயினுக்கிறாரு. இப்போ இதை பார்த்து பிறகு எனக்கு பேஜராகுது. செத்தா 6 அடி தான், ஆனா அநியாயம் பண்ணி சம்பாதிக்க கூடாது. செத்தா எல்லாரும் 6 அடி தான், அநியாயம் பண்ணி சம்பாதிக்க கூடாது. நீ போ லீகலா காசு போடு, 10 லட்சம் போடு, சம்பாதி காத்தா பண்ணி சேல் பண்ணு. எவ்வளவு பேர் கேஜிஎஃப்ல சேல் பண்ணாங்க. ஆனா இந்த வந்து நான் கூட இதை பத்தி பேசிக்க மாட்டேன். 85 வயசு அந்த அம்மா, அவங்க மேல அம்புறது எந்த வகையில நியாயம்? இவர் தான் என்னோட டயர் ராஜேந்திரன். அந்த அம்மா பாரு போட்டோ பிரிண்ட் பண்ணி இதை மாట్లాடனா நான் வரேன். அந்த அம்மா எழுதி குத்துட்டாங்க என்கிட்ட, இதை பத்தி பேசு. ஏம்மான மாట్లాடும். சரி மாట్లాட்டோமோ. இது என்னத்துக்கு இந்த ராஜேந்திரனுக்கு இந்த வேலை? இதெல்லாம் தப்பு. சட்ட ரீதியா நடவடிக்கை வந்து 25 லட்சம் சும்மா இல்ல. நீ போ 10 லட்ச ரூபாய் போடு, 20 லட்ச ரூபாய் லாண்டு வித்துரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. டயர் ராஜேந்திரன் வந்து என்னத்துக்கு அவர் பேர் டயர் ராஜேந்திரன்? இந்த ரவுடிங்களுக்கு பேர் இருக்குது. நான் பங்கு குமார், ஆயில் குமார், அப்புறம் இந்த கொத்தவால் ராமச்சந்திரா மாதிரி இவரு டயர் ராஜேந்திரன் ஆயிட்டாரு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து சும்மா சிம்பிளா பேசுறது, அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் வரும். அதே போல பாலாகாட் லைனுக்கு அது ஒரு பிரச்சனை ஆகுது, மோடி ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனை ஆகிடுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பிரஸ் மீட் வச்சு குத்துன்னு தான் இருப்பேன். ஏன்னா என்கிட்ட குத்துக்கிறாங்க. நான் இதை பத்தி இதே டயர் ராஜேந்திரன் என்ன கேட்டாலும் யூடியூப்ல போய் பேசிட்டோம். டயர் ராஜேந்திரன் எதனா டாக்குமெண்ட் கரெக்டா இருந்து பேசுறது தப்புனா இப்போ பிரஸ் மீட் வச்சுக்கோ தாராளமா. இந்த டயரு ஃபயரு எல்லாம் வேணாம். அப்புறம் 1000 ஒயரு, அப்புறம் வந்துடும் கயிறு. இந்த ஒயரு கயிறு டயர் எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஒன்னு டெய்லி ட்ராவல் பண்ணு. இப்போ நம்ம கூட பேசுறோம், எங்கன்னா எதனா லேண்ட் லைட்டர் ஆகிது கேள்விப்பட்டீங்களா? எனக்கு கூட பேக்ரவுண்ட் நான் கூட போய் கல் போடலாம். அந்த தொழிலுக்கு போறது இல்லை. இது சில பேர் இதே தொழிலா எடுத்துக்கிறான், கல் போடுறது, பேப்பரை மாத்துறது. இது நான் என்ன டயர் ராஜேந்திரன் மொபைல் நம்பர் வந்து கொஞ்சம் சிசிபி செக் பண்ணோம். சிசிபி போலி செக் பண்ணோம். தாசில்தார் சீலு, ஏசி சீலு, பிடிஓ சீலு என்ன ஓடும், மகாராஜா சீல் கூட போடுறாங்க இவரு. நான் கண்ண பார்க்கல, யாரோ சொல்றாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் இவர் செய்யறாருன்னா கண்ண பார்க்கல. ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துக்குது இவருடைய. நான் எந்த சீல் வேணுமா டயர் ராஜேந்திரன் போலாமா? என்ன இது டயருன்னு
இந்த டயர் வந்து மீண்டும் நீ பஞ்சர் பிசினஸ் போறியோ இல்ல டயர் பிசினஸ் போறியோ போடு. பங்காரப்பேட்டில் போ, உனக்கு நீ வாங்கிட்ட மைனாரிட்டில 5 லோன் 5 லட்சம் லோன் எடுத்து தரேன், டயர் கடை வச்சுக்கோ. ஆமா 5 லட்சம் உனக்கு முதலாளி ஒரு லோன் கிடைக்குது, 10 லட்சம் நான் வாங்கி தரேன், லீகலா நான் உனக்கு பண்ணி தரேன். அகும்போது முதலாளி டாக்குமெண்ட் 10 லேக் ஃபைன் தரேன் உனக்கு மைனாரிட்டியில, டயர் கடை வச்சுக்கோ. போயிட்டு அம்மா எவ்வளவு பேஜாரு இந்த அம்மா பேசும்போது பாருங்க, என்னென்ன பேசுறாங்க பாரு. పంపిస్తే ఊరికే ఉండవా వస్తుంది ఉండవా ராஜேந்திரனா மோசம் பண்ணி ஊர் கொண்டாமான்றா இவருக்கு. ஊர் கொண்டாமா அந்த லேதாம்மா ஊர் கொண்டாமான்றா யாரு? ராஜேந்திர. காசே போடல, காசு போடாத போட்டு இந்த 85 லட்சம், இந்த 85 வயசு அந்த அம்மாவுக்கு மூதாட்டி வந்து நீ 25 லட்சம் அமைச்சுக்கிற, கணக்கு கொடுக்கணும். விஜயமல்லா கிட்ட வாங்கி குத்தியா இல்ல எடியூரப்பா கிட்ட வாங்கி குத்தியா? ஏன்னா உன் லெவலெல்லாம் வேற. நான் என்ன டயர் ராஜேந்திரன் வந்து ரொம்ப பெரிய ஆளு கேஜப்ல. அவரெல்லாம் வந்து இந்த கேஜப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ட்ரா கூடாது. அவரெல்லாம் வந்து பெங்களூர்ல தங்க வேண்டியவரு. டாலர் கார்டில் வீடியோ எடுத்துக்கின்னு அவரு விஜய் மல்லையா, அவர் டி கே சிவகுமார், சித்தராமையா, நம்ம எடியூரப்பா மகன், அப்புறம் நம்ம பைரஜி சார், இவங்க கூட போய் பிசினஸ் பண்ணோம். அவ்வளவு பெரிய ஆள் டயர் ராஜேந்திரன். இவரு வந்து சும்மா கேஜப்ல வந்து இந்த பங்காரப்பட்டி பெம்பல் கேசம்பல்லாம் சுத்தி என்ன நியாயம் இது? ரொம்ப பெரிய ஆளுங்க டயர் ராஜேந்திரன். அவர் சாப்பிட்றதெல்லாம் நாஸ்டா டிபன் பண்றதெல்லாம் பெங்களூர் தான். விதான்சா தான் எம்எஸ்பி சுத்தி நிற்கிறாள். சும்மா இங்க வந்துக்கின்னு கேஜப் கோர்ட்டுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு நோட்டீஸ் அமைச்சிக்கின்னு இதெல்லாம் சரியில்லை, நீ போய் பிசினஸ் அங்கேயே வச்சுக்கோ, இல்லை லண்டனுக்கு போய் விஜய் மல்லையா கூட. ஏன்னா நீங்க 2 பேர் பெரிய ஆளுவா, நீங்க 2 பேரும் ஈக்குவல் ஷேர் விஜய் மல்லையாக்கும் டயர் ராஜேந்திரனுவா. ஸோ அம்மா வந்து இந்த கங்கம்மா தொலை கூட சரி, இது லாஸ்ட் ஆகணும், திருந்து இல்லை ராஜேந்திரனுக்கு வச்சிருவாங்க விருந்து.